சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ஜென்ரலா நம்ம கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிட்டு தான் கேள்வியை கேட்க ஆரம்பிப்போம். பட் இன்னைக்கு அதற்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கால் நூற்றாண்டுக்கு மேலாக சிறையில் தனது வாழ்வை பறிகொடுத்தவர் கோவை பாஷா அவர்கள். அவர் மட்டுமின்றி அவரது மகன் சித்திக் உள்ளிட்ட உறவினர்கள் சிலரும் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்வை இழந்தனர். இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தனது குடும்பமே சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் மனம் தளராமல் கொண்ட கொள்கையில் உறுதி குலையாமல் நெஞ்சுரத்தோடு வாழ்ந்தவர். ஒரு கைதியாகவே மரணத்தை தழுவினார் என்பது வேதனைக்குரியது என்றாலும் அது ஒரு வரலாறாக அமைந்துவிட்டது. அவரது மறைவு இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவரது இறுதி நிகழ்ச்சியில் கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட ஏராளமான முன்னணி தோழர்கள் பங்கேற்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினர். இது வேறு யாரும் இல்லை, கோவை பாஷா என்ற நபருக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்ட ட்வீட். இந்த கோவை பாஷா யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்து அப்படின்றத சொல்ல கோவை பாம் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழகம் என்ற அமைதி பூங்காவில் நடந்த மிக கொடூரமான பாம் பிளாஸ்ட். அதுதான் இன்ஃபேக்ட் அந்த பாம் பிளாஸ்டோட டார்கெட்டே பாஜகவின் மூத்த தலைவர். அது நம்ம ஆல்ரெடி சாமானியர்ல இதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். உண்மையில் அந்த களத்தில் அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்த தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் பாஜகவின் பொருளாளர் அண்ணன் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா இதை நேர்ல பார்த்த ஒரு நபர் பல இந்தியர்களின் ரத்தம் இந்த இதுல சிந்திருக்கு. ரத்த வெள்ளமாக கோயம்புத்தூர் இன்னைக்கு மாறப்பட்டது. அந்த ரத்த வெள்ளத்தை ஏற்படுத்திய நபரை தியாகியாக மாத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசியல் தலைவர்கள், சில அரசியல் தலைவர்கள் என்றே சொல்லலாம். வாக்குக்காக என்ன வேணா செய்வார்களா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு. சார் வணக்கம் சார். எனக்கு பார்க்கும் போதே இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த ஈவெண்ட்ல நேரா இருந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு நிறைய பேர் நீங்க இழந்திருக்கீங்க. அந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? வணக்கம் நாகராஜ், வணக்கம் சாமானிய நேயர்கள். நீங்க திருமாவளவனுடைய ட்வீட்டை படிச்சீங்க. அதை விட இன்னும் மோசமான ட்வீட் அவருடைய சகா வன்னியரசு. அதை விட மிக மோசமானது சீமானுடைய பேச்சு. இவர்கள் அப்பாவாக அந்த கொலை குற்றவாளி பாட்ஷாவை விழித்திருக்கிறார்கள். இவர் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக இறந்திருக்கிறார் சொன்னார். இஸ்லாமியர்களுடைய நலன் தான் 58 நம்முடைய சொந்த சகோதரர்களை கொலை செய்தது. 250க்கு மேற்பட்ட நம்முடைய அப்பாவி சகோதரர்களை ஊனமாக்கியது, பெருங்காயப்படுத்தியது. இதுதான் இஸ்லாமியர்கள் நலனுக்காக பாட்ஷா நிகழ்த்திய கொடுமை. 4 நூற்றாண்டுகளாக சிறையில் கொலை குற்றவாளிகளை சிறையில் வைக்காமல் என்ன பண்ணுவாங்க? இதுவரையில் சிறையில் இருக்கக்கூடிய கொலை குற்றவாளி எல்லாரையும் இதே மாதிரி சொல்லி நாம விடுதலை செஞ்சிடலாமா? ஜெயில் இதற்காகத்தானே இருக்கிறது. அவருடைய மறைவு பெரும் இழப்பு என்கிறார்கள். எப்படி? அதாவது மறைவு, எந்த ஒரு மனிதனுடைய மறைவுமே வருத்தத்துக்கு உரியதுதான். ஆனால் இந்த மறைவு, இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், அவங்களுடைய மறைவு என்ன மறைவு? அவங்களுடைய மறைவு எல்லாம் நியாயமானதா? அதெல்லாம் நல்லதா? அதெல்லாம் புண்ணியமானதா? அதெல்லாம் சந்தோஷப்படக்கூடியதா? அத்தனை பேருடைய மறைவை காரணமானவர் இப்போது மறைந்திருப்பதை சிலாகித்து பெருமைப்படுத்தி பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. எனவே இந்த மூவர் மட்டுமல்ல, ஒரு சிலரும் இப்போது முதலை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த முதலை கண்ணீருக்கான முதல் காரணம், இந்த பெரும் சத்தத்துக்கான முதல் காரணம், இவர்கள் ஓட்டு வங்கி அரசியல் செய்கிறார்கள். 26 ஆண்டுகளுக்கு முன்னால கொல்லப்பட்ட இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கு கருணையே இல்லையா? இல்ல அரசியல் தெரியாதா? சரித்திரம் தெரியாதா? அப்ப அந்த 58 உயிர்களும் உயிரே இல்லையா? அதெல்லாம் கொல்லப்பட வேண்டிய கெடா ஆடுகள். அதெல்லாம் உணவுக்காக ஆடு வெட்டுற மாதிரி 58 பேரை இவர் வெட்டுவாரு. அதை நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எனவே இது எந்த விதத்திலும் இந்த ட்வீட், இந்த அறிக்கை நியாயமானதல்ல, நியாயமற்றது. எல்லா உயிர்களும் சமம் என்கின்ற போது 58 உயிர்கள் மட்டும் எப்படி சமமற்றதாகும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. சார், நீங்க சொன்னீங்க அந்த தினம் உங்க நண்பர்கள் யாராவது இழந்திருப்பீங்களா சார்? நீங்களே சொல்லிருக்கீங்க நிறைய வாட்டி பர்சனலா.
அப்பேற்பட்ட ஒரு தியாகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு இது வருது அப்படின்ற போது பர்சனலா உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது சார் அது? அதாவது அன்றைய தினம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். 1998 பிப்ரவரி மாதம் பிற்பகல் 3 மணிக்கு நான் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர் மாஸ்டர் மாதன் அவர்களோடு கோவை பத்திரிகையாளர் சங்கத்துல பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக உட்கார்றேன். அதற்கு முன்னால திமுகவினுடைய வேட்பாளர் அதே வேட்பாளர் சி.டி. தண்டபாணி அவர்கள் அங்க அமர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பேட்டி கொடுத்து முடிஞ்ச உடனே நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவரோட சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவர் முடிஞ்ச உடனே என்னிடம் ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, அண்ணா கோவை முழுவதும் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறதா, நிறைய பேர் பலியாக வாய்ப்பு இருக்கு, வெடிக்க வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் அந்த நபர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நீங்க எல்லாம் எச்சரிக்கைப்படுத்துறீங்க, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு அந்த பத்திரிகையாளர். அப்படி பேசியவர் அல்லுமாரா பாட்ஷா அவருடைய சகோதரர் பேசுறாரு அங்க சி.டி. தண்டபாணிகிட்ட. நாங்க பேசிக்கிட்டு உள்ள தண்டபாணி எழுந்திருச்சு போன உடனே நாங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிற உடனே அதுக்கு முன்னால நான் மாஸ்டர் மாதன் சொல்றேன் இந்த மாதிரி செய்தின்னு சொல்ல என்னுடைய டெலிபோனுக்கு என்னுடைய அருமை தம்பி இளைஞரனுடைய தலைவர் செந்தில்குமார் அந்த ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கிற அந்த மேடைக்கு பக்கத்துல ஒரு இருக்கார் பொறுப்பா, அங்கிருந்து பேசுறாரு. அண்ணா எப்ப வரீங்கன்னு கேட்கறப்ப டமால் வெடிக்குது செல்போன்ல. அந்த சத்தத்தை கேட்டு அண்ணா வெடிக்குதுன்னா வெடிகுண்டு வெடிக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கட் பண்றாரு. நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, வர வேண்டாம் நீங்கிறார். மாஸ்டர் மாதம் இம்மீடியட்டா கிளம்பணும்னு சொல்லி நாங்க உடனே கிளம்பி மேடைக்கு போறோம். போனா அந்த மேடைக்கு பக்கத்து தெருவில் வெடிச்சு 2 பேரை தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. மேடையில் நாங்களெல்லாம் இருந்து கூட்டத்தை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நேராக பல தெருக்கள்ல பல ஏரியாக்கள் இருந்து கொல்லப்பட்ட செய்தியும் இதற்கு பக்கத்துல கோவை ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆபீஸ் அதுக்கு அருகில தான் இருக்கு. அந்த ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து 12 பேர் ஒரே இடத்துல கொல்லப்படுகிறார்கள். அந்த பாடியை தூக்கிட்டு ஓடுறாங்க. கைவண்டியில, ரிக்ஷால, ஆட்டோ ரிக்ஷால என்று கிடைத்த வாகனத்துல எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. 5:30 மணி ஆகுது. அத்வானி அவர்கள் வரல. அவர் திருவனந்தபுரத்துல பேட்டி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காரு. செய்தி வந்தோம்னா நாங்க இருக்கிற பத்திரிகையாளெல்லாம் திரட்டிக்கிட்டு கோவை ஏர்போர்ட்டுக்கு போறோம். போன உடனே லேட்டா வராரு. வந்த உடனே விஷயத்தை சொல்றோம். அதற்கு இடையில அவரை கோவை உள்ள வருவதற்கு அனுமதிக்கல. அதனால அங்கேயே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. சந்திக்கிறதுக்கு முன்னால நான் இந்த செய்தியை சொல்றேன். இந்த மாதிரி ஏற்கனவே திமுகவுக்கு தெரியும், ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார்கள், ஏற்கனவே இந்த செய்தியை அந்த கேண்டிடேட்ட சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சொன்னவரை நீயே பத்திரிகைக்கு சொல்லுங்கிறாரு. நான் விவரத்தை முழுசா சொல்லுகின்ற போது அங்க அதை அன்றைய கமிஷனரா போலீஸ் அதை கேட்டுக்கொண்டிருந்துட்டு அவர் சொல்றாரு, நாஞ்சில் குமரன் ஐபிஎஸ் அவரு என்னை பார்த்து முறைக்கிறாரு. அவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி நடந்து கொண்டதால், செயல்பட்டதால் தான் இத்தனை ஆயுதங்களும் இத்தனை வெடிகுண்டுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இத்தனை வெடிகுண்டுகளும் ஜெலாட்டின் குச்சிகளும் கோவை நகரம் முழுவதுமாக சுற்றி எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டது. தட் மீன்ஸ் இந்த கூட்டத்துக்கு வருகின்றவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும், தாக்கப்பட வேண்டும்ங்கிற நோக்கத்தோட. அது மட்டும் இல்ல, ஒரு எலெக்ஷன் நேரத்தில் அவ்வளவு பரபரப்பா இருக்கிற நேரத்துல அத்தனை இடங்களுக்கும் இதை கொண்டு வைக்கணுமா, இதுக்கு எத்தனை நாளாகும், எத்தனை மனித சக்தி தேவைப்படுகிறது என்பதையும் நான் பார்க்கணும். இத்தனை போலீஸுடைய பார்வையிலே படாமல் செய்ய முடியாது. அதற்கு ஆட்சியாளர்கள் அன்றைக்கு கருணாநிதி ஆட்சியில் அதுக்கு காரணம். நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன். இதை சொன்ன உடனே அத்வானி அவர்கள் இதை கண்டிக்கிறார்கள். அந்த கண்டிச்சதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அத்வானி நான் ஊருக்குள்ள போவேங்கிறாரு, விட முடியாதுங்கிறாங்க. நான் மேடைக்கு போனேங்கிறாரு, விட முடியாதுங்கிறாங்க. ஆனாலும் அது அந்த எதிர்ப்பை மீறி ஒரு கார் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வர. அதற்கு முன்னால ஆஸ்பத்திரியில 4 மணிக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டு ஒரு 2 நர்ஸ், ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லா ஏரியாக்களிலிருந்து ஆஸ்பத்திரியை நோக்கி இந்த உடல்கள் எடுத்து வரப்படுகிறது. அத்வானி உள்ள வராரு. எல்லா வார்டுகளையும் போய் பார்க்கிறோம். அத்தனை பேரும் காயப்பட்டு குற்றுயிர் மூலமாக உயிருக்கு போராடி முறையை கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில உடனே சொல்றாரு, எலெக்ஷன் ஒர்க்கை முழுசா நிறுத்துங்க, உடனே கடுமையாக கீழே இறங்கி மக்களுக்கு சேவை செய்யுங்க, எல்லாருக்கும் ஆதரவு தெரியுங்க, நிவாரணங்கள் கொடுங்க, மருத்துவ உதவி செய்யுங்க, இது தவிர வேற எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு.
நாங்கள் அன்று இரவு கூட்டம் போட்டு யார் யார் எந்த பகுதியும் பார்த்தா 6:30 வெடிச்சிருக்கு, 8:30 வெடிச்சிருக்கு, ராத்திரி 10:30 வெடிச்சிருக்கு. இப்படி நேரம் காலம் இல்லாமல் ஒரு 12 இடங்கள்ல வெடித்து 58 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 250க்கு மேல் தீவிரமாக காயமடைஞ்சு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் ஒவ்வொரு இடத்துலையும் போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை அன்று நிலவியது. அடுத்த நாளைக்கு நாங்கள் முழுக்க நிவாரணங்கள் கவனித்தோம். நிவாரணங்களை கவனிக்கும் போது எனக்கு மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த 6 நம்மளுடைய கட்சியினுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டு அவங்களுடைய பாடியை கொண்டு போய் வீட்டில் ஒப்படைக்க வேண்டிய பணி கொடுக்கப்பட்டது. என்னோட அன்றைய மாநில தலைவர் KN லட்சுமணன் வந்தாரு. இதற்கு இடையில இந்த குண்டு வைக்கப்பட்டது முழுவதுமே காருக்குள்ளார ஸ்கூட்டர் பாக்ஸு, சைக்கிள் பாக்ஸு, சைக்கிள்ல ரெக்ஸின் பையில தொங்க விடுறது, பூக்கடை, ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ் என்று மனிதர்கள் சகலமாக புழங்கக்கூடிய இடங்கள், பெரிய பெரிய ஷாப்பிங் மால், மக்கள் அதிகமாக கூடுகின்ற கடைத்தெரு, போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரி, இப்படி பல இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கொடூரம், மிகப்பெரிய அநியாயம். அடுத்த நாளைக்கு அந்த பாடி எடுத்துட்டு வீடுகள் தூரம் ஒப்படைச்சிட்டு அது 2 மணிக்கு வர்றப்ப ஏற்கனவே நாஞ்சில் குமரனுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு ஆளான காரணத்தினால அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்கிட்ட சொல்றாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, ராத்திரி 2 மணிக்கெல்லாம் போக வேண்டாம், இன்னைக்கு தாக்குதல் இருக்கும், 10:30 மணி வரல வெடிகுண்டெல்லாம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் கிளம்பி வரோம். 2 மணிக்கு கோவைக்குள்ளார வரும்பொழுது கண்ணப்ப நகர் என்ற பகுதியில நாங்கள் பல்வேறு ஆயுதங்களோடு காத்திருந்த நபர்கள் எங்களை தாக்கினார்கள், திட்டம் போட்டு தாக்கினார்கள். நான் டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால தாக்கப்பட்டேன். தலை, முகம், பற்கள், தாடை எல்லாம் சிதைந்தது. ரத்த வெள்ளத்துல இருந்தேன். வண்டியில இருந்தவங்க உடனடியாக என்னை தூக்கி ஓரங்கட்டி வண்டி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. 3 நாள் கோமாவில் இருந்து 7 நாள் ICU, 3 வார காலங்களுக்கு மேல சிகிச்சை பெற்று அதுக்கப்புறம் பின்னால வீடு திரும்பினேன். ஆனால் என்னை விட மிக கொடூரமான தாக்கப்பட்ட 250 பேர்கள் இன்னும் பல வாரங்கள், பல மாதங்கள் சிகிச்சை பெற்றார்கள். இதுல மிக மிக பெரிய கொடூரம் என்னவென்றால், தமிழ்நாடு ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இவர்களெல்லாம் அடுத்த நாளிலிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்வதற்கு நகரை சல்லடை போட்டார்கள். அந்த RS புரத்தினுடைய அடுத்த தெருவில் ஒரு 79 கிலோ வெடிகுண்டு மருந்து வச்சு ஒரு கார் வெடிப்பதற்காக அந்த அத்வானியுடைய மேடையில் அத்வானியை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு இறையருளால் அது வெடிக்காமல் போனது. எங்களுடைய மேடையிலேயே ஒரு மனித வெடிகுண்டு இருந்ததாக பின்னால கோகுல விஷ கமிஷன்ல பேசியவர்கள் எல்லாம் அந்த ஆதாரங்களை கொடுத்தார்கள். அத்வானி மேடைக்கு வந்திருந்தாலும் அவர் கொல்லப்பட்டிருப்பார், நாங்களும் அவரோடு சேர்ந்து உயிரிழந்திருப்போம். அந்த 79 கிலோ குண்டு 1 வாரம் கழிச்சு டிஃப்யூஸ் செய்யப்பட்டது. அதனால அந்த பகுதியில் இருந்த மக்கள் 1 வார காலத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வரல, எந்த பிசினஸ் நடக்கல, கோடிக்கணக்கில் நஷ்டம். இதை விட கொடூரம் என்னன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள், கோட்டைமேடு, NH ரோடு, அல்லமீன் காலனி, இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தவங்க, இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தெல்லாம் நிறைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது. திருமால் விதி சாரமேடலாம் ஒரு 210 ஜெலட்டின், 540 பைப்பு வெடிகுண்டு, 575 பெட்ரோல் பாம்பு, 1100க்கு மேல எலக்ட்ரிக்கல் டெட்டோனேட்டர், 100கணக்கான கத்திகள், 100கணக்கான அரிவாள், 100கணக்கான இரும்பு தடிகள், இவையெல்லாம் கைப்பற்றப்பட்டது. தட் மீன்ஸ் இதற்கு பின்னாலே ஒரு பெரிய ரகளையும் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டியிருந்தார்கள் என்று தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில February 14, 1998 நடந்து முடிந்ததற்கு பின்னால அந்த மிகப்பெரிய கொடூரத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள் நேற்று மரணம் அடைந்தோடனே அதற்கு பெரிய அளவுல ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிடுகிறார்களே. அப்படியானால் இந்த கலவரத்துல, இந்த கொடூரத்துல பாதிக்கப்பட்ட இத்தனை மனிதர்களும் தேச துரோகிகளா? இத்தனை மனிதர்களும் வேண்டாதவர்களா? எல்லாரும் அப்பாவிகள். சாதாரண பூக்கடைக்காரர்கள், சாலையிலே வியாபாரம் செய்திருக்க கொண்டிருப்பவர்கள், ஆஸ்பத்திரியில் இருந்த நர்ஸ், இந்த மாதிரி சாமானிய மனிதர்
என்ன பாவம் செய்தார்கள், என்ன துரோகம் செய்தார்கள், யாருக்கு என்ன கெடுதல் செய்தார்கள், ஏன் இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இவர்களிலே யாராவது திருமாவளவனுடைய தனியர் வன்னியரசனுடைய சீமானுடைய இருந்தா இப்படி சொல்லியிருப்பார்களா? பாட்னாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருப்பார்களா? தன் வீட்டில் இழவுகளை என்பதால வேற வீட்டு இழவு உங்களுக்கு இழவாக தெரியவில்லையா? எனவே சாதாரண மனிதாபிமானம் கூட இல்லாமல் இவர்கள் சொல்லியிருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய கொடூரம், மன்னிக்க முடியாத கொடூரம். இவர்கள் நிச்சயமாக மக்களாலே தண்டிக்கப்பட்டுத்தான் தீர வேண்டும், குறைந்தபட்சம் தேர்தலாவது. சார், எப்பவுமே நீங்க கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆவீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூ ஃபர்தரா. நான் வந்து உங்களை, ஏன்னா நீங்க நிறைய நண்பர்கள் இருந்திருக்கீங்க, நிறைய நண்பர்கள் ஊனமாயிருக்காங்க அந்த இதுல இருந்து, நீங்க லைவா இருந்திருக்கீங்க அந்த ஈவெண்ட்ல. நான் ஃபர்தரா உங்களை வந்து கேள்வி கேட்டது பண்ணி இன்னும் எமோஷனல் ஆக்க விரும்பல. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி நாகராஜ், நன்றி சாமானிய நேயர்கள்.